கரங்களை தட்டி எங்களோடு சேர்ந்து பாடுவீங்களா? நம் வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக ஆண்டவரை துதிக்கும் வண்ணமாக நாம் சேர்ந்து பாடலாம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று நீங்க பாருங்க பார்க்கலாம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்க கை பிடிச்சு உங்களுக்கு சுவாசம் இருக்குதான்னு கேளுங்களேன். சும்மா கேளுங்க, தப்பு இல்லை. சுவாசம் இருக்குன்னு சொல்றாங்களா? அப்போ சுவாசம் உள்ளவங்கலாம் இந்த இடத்துல இருந்தாங்கன்னா கண்டிப்பா கர்த்தரை துதிக்க தான் செய்யணும். ஆமேன், ஆமேன். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாகன்னு சொல்லியிருக்குது. 2 கரங்கள் கொண்டு வந்திருக்கிறவங்க நல்ல கரங்களை அசைத்து காட்டுங்க பார்ப்போம். ஆமேன். ஸோ 2 கரங்கள் எல்லாருக்கும் இருக்குது, நல்லா தான் இருக்குது இல்லையா?
ஸோ நம்ம சுவாசமும் இருக்குது, கரங்களும் இருக்குது. அதை வச்சுட்டு சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்ம கர்த்தரை துதிக்க, ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஸோ உற்சாகமாக பக்கத்தில் யார் இருக்கிறாங்க எதையுமே நீங்கள் கன்சிடரே பண்ண வேண்டாம். உற்சாகமாக முழு மனதோட, முழு பலத்தோட 2 கரங்களை தட்டி எங்களோட சேர்ந்து பாடுங்க. ஆமென். இந்த 3வது ஸ்டான்ஸா நம்ம திரும்ப பாட போகிறோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர் என்ற அந்த வார்த்தைகளை நம்ம திரும்ப பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடலாமா? தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர், கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று சேர்ந்து பாடலாமா? தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர், கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று கரங்களை அசைத்து கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை கரங்களை தட்டி நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நல்ல கரங்களை தட்டி இயேசுவுக்கு மகிமை செலுத்தலாமா? இன்னொரு பாடலையும் கூட நாம பாட போகிறோம். அதிசயமா இதுவரையில் நடத்தி வந்தீரே, நன்றி நன்றி இயேசுவே என்று சொல்லி நம்ம பாட போகிறோம். பக்கத்தில் பார்த்து உங்களுக்கு தகுதி இல்லைனாலும் தேவன் உங்களை நேசிக்கிறான்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்து சொல்றீங்களா? நல்லா கரங்களை தரலாமா? அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே. கரங்களை உயர்த்தி நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமா இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே. நீங்க சொல்றீங்களா? அதிசயமா இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே. கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்து கொண்டீ. கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்து வந்தீர். இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர். இன்னுமாய்
கிருபை தந்து தாங்குகிறீர். இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர். இன்னுமாய் கிருபை தந்து தாங்குகிறீர். இம்மானேசோ நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே, உம் அன்பிற்கின இல்லையே. இம்மானேசம் இம்மானேசோ நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே, உம் அன்பிற்கின இல்லையே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமா அதிசயமா இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமா இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே. தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை ஆதரி. என்னையா இவ்வளவாய் நீ நேசித்தீர், உண்மையா என் விளக்கை நீரேற்றினி. என்னையா இவ்வளவாய் நீ நேசித்தீர், உண்மையா என் விளக்கை நீரேற்றினி. இம்மானேசோ நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே, உம் அன்பிற்கின இல்லையே. இம்மானேசோ நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே, உம் அன்பிற்கின இல்லையே. நன்றி இயேசுவே. நல்ல கரங்களை தட்டி நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமா இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே. நீ சொல்றீங்களா? அதிசயமா நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 6 மாதம் அதிசயமாய் நம்மளை கடக்க செய்திருக்கிறார். ஆமென். அடுத்த மாசத்துக்குள்ள நம்ம கால் எடுத்து வைக்க போகிறோம். எல்லாரும் இணைந்து இந்த வரியை இன்னொரு விஷயம் பாட போகிறோம். அதிசயமா இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே என்று பாடி நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதிசயமா இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமா இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. நல்ல கரங்களை தட்டி இயேசுவுக்கு மகிமை செலுத்தலாமா? Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு அப்படி நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், Philippians chapter 2 verses 9. உங்களெல்லாம் பைபிள் எடுத்துக்கோங்க, எல்லாம் சேர்ந்து வாசிக்க போறோம். ரைட், verses 9ல இருந்து நம்ம வாசிக்கலாம்.
ரெடியா? வாசிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோ பூதலத்தோ பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஒரு நாமம் உடையவர். அந்த நாமம் இயேசு என்ற நாமம். அந்த நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். பேதுரு ஆலயத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு. திடீர்னு பார்த்தா அங்க ஒரு முடவன் இருக்கிறான். பிச்சை கிடைக்குமான்னு அவரு பிச்சை கேட்கிறாப்புல. ஆனா பேதுரு சொல்றாரு, என்கிட்ட பொண்ணும் வெள்ளியும் இல்லை, என்னிடத்துல இருக்குதான் என்ன பண்ண உனக்கு நான் தருகிறேன். இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட. அந்த சம்பவம் முடிந்த பிறகு அடுத்த அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க எல்லாரும் முன்பதாக பேதுரு சாட்சியாக சொல்லுகிறார், இந்த முடவன் எப்படி சுகமானான், எப்படி இந்த முடவனுக்கு இந்த சுகம் கிடைச்சிச்சு அப்படின்னா சொல்றாரு, நீங்க சிலுவையில அறைஞ்ச பிதாவானவர் உயிரோடு எழுப்பின அந்த இயேசுவின் நாமத்துல தான் சுகம் கிடைச்சிச்சுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த கால வேளையில நாம் இயேசுவின் நாமத்தை குறித்த சில பாடல்களை பாடி இயேசுவை நம்ம ஆராதனை செய்ய போகிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றுக்கும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். He is all powerful, almighty. எல்லாம் சொல்லுங்க, all powerful, almighty. Amen. So the all powerful, almighty God, அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லி நம்ம ஆராதிக்க போகிறோம். நம்முடைய நாவில அந்த இயேசுவின் நாமம் தொனித்து கொண்டே இருக்கணும். என்னோட ரிக்வெஸ்ட் இதுதான், யாரும் அமைதி இருக்க கூடாது. ஒன்னு அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க, இல்லாட்டி இயேசுன்னு உதடுல சொல்லிக் கொண்டே இருங்க. I mean, either keep saying the name of Jesus through your mouth or pray in the spirit. Amen. இந்த ஆராதனையில எந்த வேற யோசனைகள், எந்த கவலைகள் உங்க மனதை தாக்காதபடிக்கு உங்க மனசுல ஏசப்பாவை மட்டும் நினைச்சு உங்க ஹார்ட்ல அவருக்கு ஃபுல் ஓப்பன்னஸ் கொடுத்து ஆமென் இயேசுவின் நாமத்தை நீங்க உயர்த்துங்க. இந்த கால வேளை இந்த ஆராதனை ஒரு அற்புத ஆராதனையாக இருக்கும். ஆமென். யார் எங்களெல்லாம் நாங்க நிக்கிறோம் எல்லாம் மறந்துடுங்க. லைக் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ். ஆமென். ஜஸ்ட் லிஃப்ட் அப் த நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. அவர் நாமம் வல்லமை உள்ள நாமம். அவர் நாமத்தை தவிர வேற எந்த நாமம் நமக்கு ரட்சிப்பு கொண்டு வர முடியாது. நம்மளை இம்மட்டும் சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறது, இனிமேலும் சாட்சியாய் நிறுத்தும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். எங்களோடு இணைந்து ஒரு புது பாடலை கற்றுக் கொடுக்க போகிறோம். எங்களோடு இணைந்து நீங்கள் பாடி ஆமென் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும்
ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். சொல்லுங்க, அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், இந்த எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். ஓ, நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, 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 அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். சொல்லுங்க, அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். சொல்லுங்க, அற்புதம் நடக்கும், நன்மையாய் மாறும். ஓ, நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, 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 அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுவோமா, ஹல்லேலூயா. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் அது நன்மையாக மாறும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். Sometimes we don't understand what God is doing in our life. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்ய துவங்கி இருக்கிறார் என்று சொல்ல நமக்கு புரியாது. ஏன்னா நம்ம பார்க்கிறது மாம்ச கண்கள்ல நம்ம பார்ப்போம். நம்ம நடக்கிற சூழ்நிலையை வைத்து நம்மளே எவாலுவேட் பண்ணுவோம். நம்ம ஒரு மார்க் போடுவோம், ஒரு தீர்மானம் எடுப்போம். Sometimes we don't know what God is doing, but one thing we can be sure of, ஒரு காரியத்தை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். பால் சொல்றாரு, I am confident of this one thing. இந்த ஒரு காரியத்தை நான் நிச்சயப்படுகிறேன். என்ன நிச்சயம்னா, என் வாழ்க்கையில் நற்கிரியை ஆரம்பித்தவர் அதை கிறிஸ்துவின் வருகை மரியாதை தான் செய்து முடிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். So one thing, even if I don't understand what God is doing in my life, என் வாழ்க்கையில கர்த்தர் அந்த காலகட்டத்தில் அலோவ் பண்றதோ செய்கிறதோ எனக்கு புரியாமல் இருந்தாலும், எனக்கு ஒன்று தெரியும், என் வாழ்க்கையில அவர் ஆரம்பித்த ஒவ்வொரு நற்கிரியையும் அவர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இப்ப சாத்தா செய்யற காரியம், அவன் ஒரு காரியத்தை செய்யறானே, அதை நன்மையாய் மாற்றி முடிப்பார். ஆமென்.
That is the power of our God. Hallelujah. நம்ம ஆண்டவர் பேரு எல் ஷடாய் தேவன். Amen. அவர் அற்புதம் செய்கிறவர். So I want to encourage you, dear church. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாக அது மாறும். பக்கத்துல பார்த்து கையை பிடிச்சு நல்லா ஷேக் பண்ணி சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில சாத்தான் செய்ய நினைக்கிற எல்லா தீமையான காரியங்களை ஆண்டவர் நன்மையாய் செய்து முடிப்பார் என்று சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. அப்படி எழுந்து நின்று அவன் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவன் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய். One more time. அவன் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய். அவன் நாமத்தில் நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, 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 அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். சொல்லுங்க, அவர் நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம். One more time. அவர் நாமம் எனக்கு போதும், என் குடும்பத்துக்கு போதும், என் வாழ்வுக்கு போதும், என் பிசினஸுக்கு போதும், என் ஊழியத்திற்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும், அவர் நாமம் எனக்கு போதும், அவர் நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், அவர் நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். நல்ல கையை தட்டி hallelujah. Thank you Jesus, thank you Jesus. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு எதிராய் மலை போல் நிற்கிற, தடுத்து நிறுத்தி இருக்கிற, உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற முடியாத, உங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிற அந்த தடையை பார்த்து, அந்த அப்டக்கிளை பார்த்து, அந்த பயத்தை பார்த்து, அந்த சூழ்நிலையை பார்த்து, என் வாழ்க்கையில் அது நடக்குமா என்ற அந்த சந்தேகத்தை பார்த்து, உன் வாழ்க்கையில் நடக்காது என்று சாத்தான் சொல்லுகிற அந்த வார்த்தையை பார்த்து, ஆமென், நீங்க சொல்ல போறீங்க, நான் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர், என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், என்னை நித்தமும் வழி நடத்துவார். Forever he will guide me. Forever நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன். இயேசுவின் நாமம் எனக்கு பலத்த துருகமாய் இருக்கிறது. ஆமென். சோ அந்த சூழ்நிலை, அந்த வார்த்தையை, அந்த பயத்தை, அந்த சந்தேகத்தை நீங்க பார்த்து, ஆமென், just stay in the previous song itself. அதை பார்த்து நீங்க சொல்லுங்க, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அந்த நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் எனக்கு போதும், அவர் நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், அவர் நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும்.
Yes, Lord. உங்க நாமம் எங்களுக்கு போதும். உங்க நாமம் எங்களுக்கு போதும். Thank you, Jesus. We worship you, Father. நாமம் தேனிலும் மதுரமையா, சொல்ல சொல்ல இனிக்குதையா. நாமம் தேனிலும் மதுரமையா, சொல்ல சொல்ல Sing it one more time. நாமம் தேனிலும் மதுரமையா, சொல்ல சொல்ல இனிக்குதையா. நாமம் தேனிலும் மதுரமையா, சொல்ல சொல்ல இனிக்குதையா. அடோனாய் எங்கள் தெய்வமே, ரபுனி நல்ல போதகரே. அடோனாய் எங்கள் தெய்வமே, ரபுனி நல்ல போதகரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்ரோயி என்னை காண்பவரே. எல் ஷடாய், எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்ரோயி என்னை காண்பவரே. கரங்களை உயர்த்தி தந்தையே இயேசுவே, ஆவியானவரே. Heavenly Father, தந்தையே, we worship you. இயேசுவே, ஆவியானவரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. பாத்திரரே, 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 மனஷாகதா, பாத்திரரே, வெற்றிலே மனஷாந்தரோ. பாத்திரரே, 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 மகிமைக்கு பாத்திரரே. எல்லையோ ஏலேலியோ உன்னதரே, இம்மானுவேல் கூட இருப்பவரே. ஏலேலியோ உன்னதரே, இம்மானுவேல் கூட இருப்பவரே. மேசியா எங்கள் இயேசுவே, கிறிஸ்துவா எனக்குள் வாழ்பவரே. மேசியா எங்கள் இயேசுவே, கிறிஸ்துவாய் எனக்குள் வாழ்பவரே. தந்தையே, தந்தையே, இயேசுவே, தந்தையே, we worship you, Jesus. ஆவியானவரே,
ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. பாத்திரரே பாத்திரரே பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே பாத்திரரே. நியூமா தூய ஆவியே, நியூமா தூய ஆவியே, ஷெகைனா ஷெகினா தேவ மகிமையே. ஓ நியூமா தூய ஆவியே, ஷெகினா ஷெகினா தேவ மகிமையே. துணையாளரே எங்கள் பராக்லிட்டோஸ், எங்களின் தேற்றரவாளனே. ஓ துணையாளரே எங்கள் பராக்லிட்டோஸ், எங்களின் தேற்றரவாளனே. தந்தையே தந்தையே இயேசுவே, ஆவியானவரே, தந்தையே இயேசுவே, ஆவியானவரே. ரெண்டு கரங்களையும் உயர்த்தி ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. பாத்திரரே பாத்திரரே பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே 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 பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே. ஓ அடோனாய் எங்கள் தெய்வமே, ரபுனி ரபுனி நல்ல போதகரே. அடோனாய் எங்கள் தெய்வமே, ரபுனி நல்ல போதகரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ரோஹி என்னை காண்பவரே. எல் ஷடாய் எல் ஷடாய், Almighty, all powerful, Almighty, all powerful. எல் ரோஹி என்னை காண்பவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ரோஹி என்னை காண்பவரே. One last time, El Shaddai சர்வ வல்லவரே, எல் ரோஹி என்னை காண்பவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ரோஹி எங்களை காண்கின்ற தெய்வமே, உங்க கோடி ஸ்தோத்திரம். We lift your name. Oh, அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுக
நாமத்தில் Come on, sing it out. முழு பலத்தோடு அவர் நாமமே, அவர் நாமமே, இயேசுவின் நாமமே, மதுரமதே. அவர் நாமத்தில் சுகம், அவர் நாமமே, அவர் நாமமே, மதுரமதே. அவர் நாமத்தில் சுகம் உண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம். நாமம் Salmana Hatsuru Lemana Kara Satsulu. இயேசு நாமம் வாழ்கவே. Come on, முழு பலத்தோடு இயேசு நாமம், இயேசு நாமம், சர்வ வல்லமையுள்ள நாமம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நாமம், இயேசுவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. Come on, declare that, declare that. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் சுகம் உண்டே. அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் சுகம் உண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், Rashal Panana Trukro Setele Lemanam Radlomoro Santal Manahata. இயேசு நாமம் வாழ்கவே. There is no broken life that God cannot mend. என் வாழ்க்கை சின்ன பின்னமா இருக்கு, என் வாழ்க்கை கம்ப்ளீட்டா உடைஞ்சு போச்சு, என் வாழ்க்கை தலைகீழா இருக்கு, என் வாழ்க்கை பாவம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கு, என் வாழ்க்கை முழுவதும் உடைந்து கிடக்கிறது அப்படிங்க சொல்லலாம். உங்க வாழ்க்கையை மறுபடியும் சீரமைப்பதற்கு ஒரு வல்லமையுள்ள நாமம் உண்டு. அந்த நாமம் இயேசுவின் நாமம். Amen. You are not beyond the reach of God. நீ தேவனுடைய தொடுதலுக்கு அப்பாற்பட்டவன் அல்ல. கர்த்தர் உன்னை தொடுகிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையை ஆண்டவர் தொடுகிறார். அந்த நாமம் உன் வாழ்க்கையை சீரமைக்கும், உன்னை சீரமைக்கும். It will build you up. It will build you up. Just lift your hands. Pastor, என் வாழ்க்கையில ஒரு சீரமைப்பு தேவை, என் வாழ்க்கையில ஒரு சுகம் தேவை, என் வாழ்க்கையில ஒரு ஹீலிங் தேவை, a deep healing என் வாழ்க்கையில தேவை என்று சொல்றவங்க எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். I need a touch of God today. என் வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு தொடுதல் தேவை என்று சொல்றவங்க ஒரு ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்திக்கோங்க. When a person is desperate, he don't care about what other people are saying or seeing. எனக்கு இன்னைக்கு ஒரு தொடுதல் வேண்டும். Amen. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவளுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்துச்சு, எனக்கு இன்னைக்கு ஒரு சுகம் வேணும். என்னை மற்றவங்க எப்படி பார்த்தாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, I am going to go. நான் போய் அந்த இயேசுவை தொட போகிறேன். Amen. இன்றைக்கு Amen. நீங்க எப்படி போய் தொட முடியும்? நீங்க கரங்களை மட்டும் உயர்த்துங்க. அவர் உங்களை தொட உண்மையுள்ளவராய் இருக்கிறார். Amen. I need a touch from God today என்று சொல்றவங்க, என் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு தொடுதல் வேண்டும், கர்த்தருடைய மகிமை என் மேல இறங்க வேண்டும் என்று சொல்றவங்க உங்க ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி கொள்ளுங்க. Amen. நீங்க உயர்த்தி கொண்டு இந்த நேரத்திலே ஆவியானவர் உங்கள் மேல Amen அனலை போல இறங்க போகிறார், பனியை போல இறங்க போகிறார். Amen. அவருடைய வல்லமை உங்க மேல Amen இப்பொழுது இறங்க போகிறது. Amen. அபிஷேகம் பெற்றவங்க எல்லாம் நல்ல அந்நிய பாஷையில கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க, சத்தத்தை உயர்த்தி துதிக்க ஆரம்பிங்க. Right now the fire of God
The touch of God is coming on you. Rama shal karama natorobo sekere lema rado nomo sekereme. Come on, keep singing that line. Amen. Avar namame, avar namame. Gentle பாடுங்க. Hallelujah. நீங்க உங்க கரங்களை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அபிஷேகம் பண்றவங்க அந்நிய பாஷையில சத்தத்தை உயர்த்தி ஆமென் இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்க. ஆமென். எனக்கு தொடுதல் வேணும்னு சொல்றவங்க இயேசுவே என்ன தொடுங்கப்பா சொல்லுங்க. Right now the Lord, the mighty God is touching you. Rama shakara mama sekerebe. Oh avana இயேசுவின் நாமத்தினால கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மேலையும் இப்பொழுதே ஒரு மகிமை இறங்குவதாக, ஒரு அக்கினி ஊற்றப்படுவதாக. In the name of Jesus எல்லா பலவீனங்கள் மாறுவதாக. In the name of Jesus உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் Amen. Amen. பரிசுத்த ஆவியின் அக்கினி இறங்குவதாக. மஹாந்தரா செகரேஷி அல்பனா ஹாந்தரோ. ஓ அவநாமமே, அவநாமமே மதுரமதே, அவநாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. லமா ஷகதலமா சதலமா Retalama shanto robo seterebe. Retanema shanto robo rosatalama. Yesu namam வாழ்கவே. Yesu namam, Yesu namam, Yesu namam, Yesu namam, Yesu namam, Yesu namam, Yesu namam வாழ்கவே. இன்னொரு விசை சொல்லுங்க. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அன்றைக்கு சோர்ந்து போயிருந்த அந்த கெபிக்குள் தன்னை மறைத்து கொண்டிருந்த எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்துல அதை வாசிக்கிறோம். The Lord said, "Go out and stand on the mountain in the presence of the Lord, for the Lord is about to pass by." 11வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பதாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போவார். கர்த்தருக்கு முன்பதாக பர்வதத்திலே நீ நில். ஸ்டாண்ட், கம் அவுட் ஆஃப் யோர் கேவ். உன்னை நீ மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிற, உன்னையே நீ தடுத்து வைத்துக் கொண்டிருக்கிற அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து நில்லு. கர்த்தருடைய பிரசன்னத்தில் வந்து நில்லு. God told him, the greatest prophet, வல்லமை உள்ள தீர்க்கதரிசி, கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, ஆனால் பயத்தின் நிமித்தம், சோர்வின் நிமித்தம் தன்னை மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையிலேயும் சில பயங்கள், சில சோர்வுகள், சில தோல்விகள் நிமித்தம் நீங்க உங்க குகைக்குள்ள உட்கார்ந்து இருக்கலாம். இன்றைக்கு ஆமென், ஆண்டவர் சொல்றாரு, என்னோட பிரசன்னத்துல நீ நில்லு. அன்றைக்கு எலியா நின்னது போல வெளியே வந்து உன் கரங்களை உயர்த்தி கொண்டு நில். ஏனென்றால் இன்றைக்கு நான் கடந்து போகிறேன். I'm going to pass by you. Amen. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கடந்து போவார். ஆனா புதிய ஏற்பாட்டில் அவர் கடந்து போகிற தேவன் அல்ல, வந்து நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர் ஒவ்வொரு மேலும் இறங்கினது. The Holy Spirit didn't pass by. He dwelled on the inside of them. அவங்களுக்குள்ள வாசம் பண்ணினார். இன்றைக்கு உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். Amen. அன்றைக்கு அந்த மெல்லிய சத்தத்தில் எலியாவோட பேசினார். பெரிய earthquake வந்துச்சு, பெரிய சத்தம்லாம் வந்துச்சு, அதுல ஆண்டவர் இல்லை. ஆனா அந்த மெல்லிய சத்தம் வந்த பொழுது Amen, எலியா தன் முகத்தை மறைத்து கொண்டான். அன்றைக்கு ஆண்டவரோடு பேசினார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற நேரம். Right now, just stand in silence.
2 கரங்களையும் உயர்த்தி கர்த்தருடைய பிரசன்னத்துல அமைதியாய் காத்திருங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். எப்படி பேசுவார் பாஸ்டர்? ஒரு வசனம் வரும், உங்க மனதில் ஒரு வசனம் வரும், இல்லாவிட்டால் ஒரு சத்தம் கேட்கும், ஒரு தரிசனம் வரும். You will see a vision as you remain standing, as you have your eyes closed. You will see a vision. ஒரு தரிசனத்தை நீங்க பார்ப்பீங்க. ஒரு வசனம் உங்களுக்கு மனதில் வரும், கர்த்தருடைய சத்தம் கேட்கும். Listen to the voice of God. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. உடைய மக்களோடு பேசுறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். என் ஹார்ட்ல ஆண்டவர் வைக்கிற வார்த்தை இந்த வார்த்தை தான். நீ உன்னை பலவீனனா பார்க்காத. Don't see yourself as weak man or a weak woman. Don't see yourself as a weakling. ஒரு பலவீனப்பட்டவனாக, விழுந்து போனவனாக நீ உன்னை பார்க்காதே. கர்த்தர் எங்களை விட்டு கடந்து போயிட்டார், என்னை கைவிட்டார் என்று நீ பார்க்காதே. கிதியோனை போல நீ உன்னை பார்க்காதே. நீ இருக்கிற பலத்தோடே நீ போ. நீ இருக்கிற பலத்தோட நீ எழும்பு. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நீ ஒரு சின்ன நபராய் இருக்கலாம், நீ ஒரு சாதாரண நபராய் இருக்கலாம், ஒரு சின்ன கூட்டமாய் இருக்கலாம், ஒரு சிறு மந்தையாய் நீ இருக்கலாம். ஆமென். நீ பயப்படாத. உன்னை அழைத்த தேவன் உன்னை ஜெயமாய் வழி நடத்துவார். இருக்கிற பலத்தோடே நீ போ. Go with the strength you have, with the little you have, with the little strength you have. Go. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உயிரான உயிரான இயேசு, என்
என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். சொல்லுவோமா? என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆமாண்டவரே, எங்கள் உயிரான இயேசுவே, உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு எல்லாமே. உம்முடைய வசனம் தான் எங்களுக்கு சுகம், எங்களுக்கு உணவு. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையின் நிமித்தம், உம்முடைய பிரசனத்தின் நிமித்தம், பிரசனத்தினால எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி.